இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் சானிட்டரி பார்க் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ணியாச்சு. எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி அதுலேருந்து நம்ம பண்ணோம்னா பர் ஹெட்டுக்கு 100, அடல்ட்டுக்கு வந்து 100, சில்ட்ரன்ஸ் வந்து 50 சம்திங் பே பண்ணணும். என்ட்ரி வந்தோடனே அவங்க QR கார்டு உள்ளே வந்துடலாம். ஸோ இன்னைக்கு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே எங்கள் கூட ட்ராவல். நிறைய இருக்கு. இங்கே ஜிப்லைன் இருக்கு, புறாக்களுக்கு தீனி இருக்கு, அப்புறம் கிளாஸ் டோர் இருக்கு, பல விஷயம் இருக்கு. இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குன்றது எங்களுக்கு தான் இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சது. இதுக்கு 46 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணி இதை எடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது நல்லா சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அந்த படம் ஓடுமா இல்லை நாங்கள் சொல்கிறோம். 46 கோடி ரூபாய் படம், இது பட்ஜெட் நல்லா இருக்கா இல்லை நாங்கள் உங்களுக்கு பார்த்து வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு வரலாம். இங்கேருந்து வந்துட்டு இருப்போம். தம்பி 5 மணி ஆயிடுச்சு, வெளியே வா. சென்னையில் இருக்குமா துபாயில் இருக்குமான்னு கூட தெரியல. ஐயோ அந்த அக்கா குச்சி வச்சு நிற்கிறாங்களா? அவங்க மேலே ஏதோ டவர் மாதிரி இருக்குதா? அதுதான் இது ஜிப்லைன். பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் வந்தோம், அது 4 மணியோட க்ளோஸ்ன்ட்டாங்க. ஜிப்லைன் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250. ஸோ வந்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் லேட்டாக வந்துட்டனால பாருங்க, சூரியனாடே மறைய போகுது. லைட்டாக வந்து வாட்ச்மேன் வந்து சூரியனாடே மறைய போகுது. லைட்டாக வந்து சூரியனாடே மறைய போகுது. லைட்டாக வந்து ஒரு வேலை இருக்குமோ ஸ்கேம் பண்ணிட்டேன். நான் இதில் வந்து போட்டுருந்தேன் 4 மணி க்ளோஸ். நாங்கள் கேட்டு வாட்ச்மேன் இனிமேல் இருக்கா 6:30 மணி இருக்கு, உள்ள போ அப்படின்னாரு. அவர் 100 rupees எங்களுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு உள்ள போ எல்லாமே இருக்கு. 46 கோடியில் முதல் மைனஸ் வந்து 4 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் 4 மணிக்குள்ளே வர்றது. 4 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ஜிப்லைன் நியூஸாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் வாங்க அப்படியே அடுத்தது அந்த சைடு தான் போனோம். தெரியுது, நீ மூடு. ஸோ இங்கே வந்து நிறைய மரங்களுக்கும் வந்து பேர் இருக்கு. மரத்தை பற்றி தெரில அப்படின்னா வந்து இப்போ இது கூந்தல் பறவை. இன்னும் நமக்கு நிறைய தெரியும்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இவன் பைத்தியக்கார மாதிரி அப்படி சொல்கிறான்னு. உண்மையிலே நமக்கு நிறைய மரம் தெரியாது. இது இந்த மரம் நினச்சிட்டு போயிடும். எல்லா மரத்துக்கும் பேர் போட்டுது. அங்கே பாருங்க, இது ஏதோ மெல்டன் ஹார்ஸ் புஷ் அப்படின்னு போட்டுது. சிட்டி நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல பக்காவாக இவ்வளோ க்ரீனரியாக செட் பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். வெளியவும் இங்கேயும் சூடாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு 2 டிகிரி கம்மியாக இருக்குங்க. காரணம் வந்து இத்தனை க்ரீனரியாக இருக்குது. ஸோ மரம் மழை பெறுவோம், தமிழ்நாடை காப்பு. அந்த மாதிரி இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்களேன், அப்படியே சும்மா பச்சை பசன்னு ஒரு மாதிரி அருமையாக இருக்குது. அந்த பறவை சவுண்டுக்கும் சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவா அப்படின்ற மாதிரி. நானே இப்போ இதுவாக ஆகுறேன்டா, ஒரு டார்ஜான் மாதிரி ஆகுறேன். அப்படியே ஓடலட்டா இதோட சமைச்சிருக்குன்னு இதில் வெளியே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே அலோடு இல்லை. ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே ஃபுட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக. அவங்க இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு லேஸ் வந்து 5 ரூபாய் லேஸ் வந்து 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ நம்ம அந்த 46 கோடி செலவு பண்ணியிருக்கோம். எடுக்க தேவையில்லையா நாங்கள்? அது எடுக்கணும்னா மக்கள் கிட்ட இருந்து இப்படிதான் திருடக்கூடாது. இதுக்கு தான் வந்து இப்போ அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்க, சுற்றி காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன். வாங்க பாருங்க பார்ப்போம். குளிர்து, வெயில் கீழெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, புள்ளி சுவிட்சர்லாந்து கூட்டின்னு போறோம். வாங்க அப்படியே வெயிலுக்கு குழுன்னு இருக்கு. இது வந்து இது மாதிரி தாங்க. இப்போ எப்படி அப்பா அம்மா புது பொருள் வாங்கி தருமோ ஒரு ஆர்வமா இருக்கும், உள்ள வந்தோடனே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி உள்ள வந்தோடனே உண்மையில எதுவுமே இல்லை. கீழே ஏதோ புகை ஆச்சு, மரத்துல 2 தாங்க அடிக்குது, மிச்சம் எதுவும் அடிக்கல. இந்த மாதிரி வெயிலுக்கு கர்மா என்ன இப்படி நான் தெரியுதா காவா தண்ணி நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது. இந்த பொருளுங்களை நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்தீங்கன்னா அவள் தான் நீங்கள் பார்க்கு செட்டப் போட்டு இங்கே தங்கியே தங்கலாம். காலையில் வந்தீங்கன்னா நைட்டு போகலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஸஸாக இருக்கு. சப்போட்டா மரண்டா, சப்போட்டா இருக்கா. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா. கத்துவாங்க தெரியலையா மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு காய் பறிப்பு விளையாட்டு. டேய் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிட்டு இருக்க? காய் பறிப்பு ஃபுல் கேமரா இருந்து அடி பரட்டி இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதாக தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி காட்டுறோம். ஆமாம், நாங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நிர்வாகம் கடுமையாக தண்டிக்கும் உங்களை. ஆமாம், சரி எடுக்க முடியுமா? நான் வந்துக்குவா அந்த அக்கா குச்சி வச்சு நிற்கிறாங்களா, அசிங்கமாக கேட்பாங்க நம்மள. இல்லை ஹலோ நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தப்புலாம் செய்யாதீங்க. சும்மா நாங்கள் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி இப்போ ஃபுல் ஆக்டிங் உங்களுக்கு. இப்போ டீசெண்டாக நடக்குவா. ஏய் தட் இஸ் சப்போட்டா. எஸ் அப்படி அதை அப்படியே விட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செடிங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பக்காவான ஒரு ஸ்பேஸ்.
அதெல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆட்டின்குள்ள உங்களோட ஆட்டின் கூட நீங்க இப்படி சும்மா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நானும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் தப்பான நேரம் மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஓ அப்படியா விஷயம். உண்மையிலே வந்து நான் ஏதோ வந்து இது செம்மொழி பொங்க மாரி வந்து ஏதோ வறட்சியாக இருக்கும்னு நினச்சேன். அவ்வளோ செடி இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. அதனால் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சென்னையில் உண்மையிலே மரம் இருக்க ஏரியாவே இப்படி இல்லை. இப்போ இல்லாத ஏரியாவில் உருவாக்கியிருக்கான் போது இந்த டைமில் வந்து நாங்கள் டிஎம்கே அரசு வந்து சின்ன ஒரு கிளாஸ். அடுத்த வாட்டி நீங்கள் வரமாட்டீங்க அதை நினைச்சாதான் எனக்கு ஐயோ நீங்க சொல்ல தலைவர் நேரத்தில் இப்படி பிச்சு இப்படி குத்தாரா அதுல இருந்து பார்க்கும் போதே எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. ஓகே, அரசியல் வேண்டாம், ஃபுல்லா வாங்க விளையாட்டை பார்ப்போம். இப்போ வந்து கலைஞர் செனட்டரி பார்க்ல பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கோசரம் உள்ள வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 150 இதுக்கு தனியாக பே பண்ணணும். அண்ட் தென் ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 அதுக்கும் தனியாக பே பண்ணணும். ஸோ வாங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லேட்டாக பண்ணா இருக்கு. ஒரே ஆப்பிள் கிடைக்கும் வரும். போயிட்டா சரியான மேட்டராக இருக்குல்ல சென்னையில் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. நான் வந்து சின்ன வயசுல நல்லா வரைவேன். இந்த மாதிரி பாலம் வந்து 20,000 பாலம் வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி பாலத்தில் நானே போகிறேன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. எல்லா பறவைகளும் கொஞ்சம் மனையாக இருக்குங்க, கிட்ட வரமாட்டேங்குது. யாருக்கு தான் தர்ஷன் நம்மளெல்லாம் பிடிச்சிக்குது. இந்த லோகத்தில் நம்ம யாரையும் நம்ப கூட மாப்பிள்ள. பறவைகளுக்கும் பிடிக்கல, நம்மளை பிடிக்கல. ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கும். தப்பாகுதுண்ணா. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு பறவைங்களுக்காக ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு பறவை டான்ஸ் ஆடணும். பறக்கிற பகலானி அதை வைக்கிறாங்களி முன்னடிக்கிறதுக்குலானி அணுவில்லை போலே இளமையடானி அணுவில்லை போலே அணுவில்லை போலே. ஒருவேளை இருக்குமோ ரூம்ல என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க. இது தாண்டி போனாதான் அடுத்த வழி வரும். ஓ அப்படியா விஷயம். கட்டையா இருக்கும். இப்போ நீ கூப்பிட்டா வந்துருமா அவங்ககிட்ட? இது வந்து கொஞ்சம் இதுவான பிரீடு, மெக்காவை சொல்லுவாங்க இது பேரு. ரொம்ப திமிரு பூச்சனா இருக்காங்க, வரவே மாட்டான். யாருக்கு தான் நம்மளை பிடிச்சிது, இந்த கிளிக்கு நம்மளை பிடிக்காது. அக்செப்டன்ஸ் தான் வாழ்க்கை. வாயண்டா வா வந்து தொலைய. ஐயோ எங்களுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கல, என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, லைட்டாக பண்ணதா இருக்கு. ஆனால் அழகா இருக்கான். லைட்டாக இருக்குதா, அது அப்படிதான் இருக்கும். அவன் ஏறுனா அப்படி பொட்டு சாப்பிட்றானா? ஒன்னாவது அது எது உடைக்கும், அது ஒன்றும் பண்ணாது. இல்லை பொட்டு சாப்பிட்றானா? ஒன்றும் ஆகாது, அது சாடெல்லாம் செய்யாது. என் வீட்டில் நான் வளர்த்துருந்தேன்ல, ஒன்றும் பண்ணாது. அது நீ பயடாது, நீ பயந்தனா தான் ஃபுல் இது தானே, ஃபுல் தைரியம். அழகா இருக்குல்ல. ஒன்றும் கொஞ்சம் முரடா இருக்கான், பெரியாகடா இருப்பான் போல. இவனே ஒரு 2 கிலோ இருப்பான் போல. சகதுரா வாடா ப்ளீஸ்ரா வாடா வாடா வாடா. இப்படி நிற்கும் எனக்கு கொண்டாந்து வரதான் வேணும். நாங்கள் விட்டுரு, இவனை வேணாம், இவனை விட்டுருலாம். கட்டிக்கிறான், டைட்டாக கட்டிக்கிறான். பாய். ஃபைனலி வந்துட்டான். எதுவும் பண்ணாதடா, பாவண்டா. நான் சொன்னல, அப்படிதான் பாரு. வீட்டில் போய் விட்டு போ. நான் வந்தீங்கன்னா தான் பக்காவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வந்து நீங்கள் 150 பே பண்ணிங்கன்னா கூட இதை என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், நம்ம பையன் தான் இவன். நம்ம பையன் தான் வேணுமா? எனக்கு வேணாம். அவன் ஆமத்தில் கச்சா கடி இன்னும் வலிக்குது. உங்ககிட்ட தான் வர வேணா, வர வேணாம். நீ ஒரு வாட்டி வந்து போதும், வீட்டுக்கு போ. பாய்.
ஃபைனலி முடிஞ்சிச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நாங்கள் கையில் ஏற்றி எல்லா வீடியோல பார்த்துருப்பேன், நடிங்க இருப்பான் இவெல்லாம் பதறான். அது வந்து ஒரு 3 கிலோ இருக்காது. இது நின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது அப்படியே வெளியே போய் நிறைய இடத்துல பேசணும்ல, அப்படியே வெளியே போய் அவ்வளோ பெரிய கிளியை தூக்கிட்டு ஒன்று தூக்க மாட்டேன், வரமாட்டான். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நம்மளாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே. டிசப்பாயின்மெண்ட்டின் உச்சம். அக்கா வந்து குச்சி வச்சு நிற்கிறாங்க. காரணம்னா வந்து 12 வயசு பசங்க மட்டும் தான் மேலே போகணுமா. அவங்க வந்து மனதளவில் ஒரு குழந்தை, உடல் அளவில் வாழ்ந்துட்டேன். அதுக்கு ஏன் தப்பு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்காக பெரிய சைஸில் மர வீடு இருக்கு, பார்த்தீங்கன்னா அது போகலாம். ஸோ அங்கே போவாங்க. ஒன்பதாவது ஃப்ளோர் தான். நம்ம எல்லாம் அங்கங்க இறங்கக்கூடாது. என்ன மாட்டிப்பீங்க எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் யாரும் நன்றி சொல்லணும். இதோட நின்றுட மாட்டோம். 9 நம்ம மேலே போகிறோம். வாங்க 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 மேலே போகலாம். ரெஜின் என்ன சொல்லுங்க, 8க்குள்ள பாலையா அப்படி சொல்லுங்க. நாங்கள் 9வது மாறப்போம். நான் மாற போறது இல்லை, அபுதான் மாறும். 9வதா ஒரு வாழ்க்கை கருத்து இந்த உலகத்துக்கு எடுத்துன்னு வர போகிறோம். இல்லை இடம் பாருங்களேன், ஃபுல்லாக இந்த இடம் மட்டும்தான் செடி மரம் கிடம்லாம் இருக்குது. அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங் தான். இப்போ நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்னு பாருங்கள். ஆனால் ஒரு நல்ல பிளேஸ் பார்த்தியா, ஈவினிங் டைமில் ஒரு லவர்ஸாக வந்தீங்கன்னா இப்படி லவர்ஸ் இல்லைங்க, நம்ம லவர்ஸ் இல்லைதாங்க. ஒரு நல்ல பையன் கிடைப்பான்டா, கண்டிப்பாக கவலைப்பட. நல்ல பையனும் உங்களுக்கு கிடைப்பாங்க. நான் ஸ்ட்ரைட்டுங்க. இப்போ அதை முடிச்சு நாங்கள் அப்படியே கீழே இறங்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நல்லது. லைட்டாக வெயில் அதிகமாக இருக்கும், அதனால ரொம்ப நேரம் டைம். உண்மையில நவம்பர் மாதம்லாம் இது செம்மையாக யூஸ் பண்ணிடலாம். ஆமாம், ஏன்னா ஏதோ கொதிக்குது, அவன் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் நவம்பர் டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா கிளைமேட் தரமாக இருக்கும், யூஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வரணும்னா வாங்க. பட் ஆனால் இல்லை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அப்படின்னா டிசம்பர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா மெயினாக நம்ம ஒரு இடத்துக்கு வரோன்னா கொஞ்சம் நல்ல கிளைமேட் இருந்தாங்க. போட்டு தாட்டுது வெயில். ஓகே, முடிச்சிட்டோம் எங்கள் வீடியோவை. எல்லா இடத்துக்கும் ஓரளவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சோம். என்ன ஒன்றுனா அந்த ஜிப்லைன் போக முடியல, ஏன்னா 4 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் அந்த ஃபவுண்டைன் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் நினைக்கிறேன் அது பேர். அது வந்து 6:30 தான் ஓப்பன் ஆகுமா. அது முன்னாடியே நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பே பண்ணிங்கன்னா அதை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 6 o'clock அது க்ளோஸ் ஆகிடும். 6 o'clock வந்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. என்ட்ரி மெயின் என்ட்ரன்ஸ் வந்து 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். இது 6:30 மணி வரைக்கும் உள்ளே இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகிறோம். அந்த வீடியோவும் கூட சீரியஸ் வரோம். உங்களுக்கு எங்கேயாவது போகணும், இவங்க இங்கே இந்த பாய்ஸ்லாம் இங்கே போனால் சூப்பராக இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் தெரிவிக்க விடுங்க. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் 20K அடிக்கிறது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பூ கிடைக்கும், ஒரு பறக்கும்.